இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, நம்ம குஞ்சக்க போபன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு செயின் கேஸ் வருது. என்னன்னாக்க, ஜெகதீஷ் வந்து ஒரு நகைக்கடையில அடகு வைக்கிறாரு. ஆனா அந்த நகைக்கடையில செக் பண்ணிட்டு இது கவரிங்ன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஜெகதீஷ் என்ன சொல்றாரு, "நான் குடுக்கும்போது தங்க நகையா தான் குடுத்தேன். அவங்க தான் அந்த செயின மாத்தி கவரிங்ன்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்றாரு. இத இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அப்பதான் தெரிய வருது ஜெகதீஷோட பொண்ணு தான் அந்த செயின மாத்தி வச்சதுன்னு. அவங்கள்ட்ட கேட்டாக்க, "என்ன ஒரு பையன் இன்டிமேட்டா இருந்துட்டு, அத வீடியோ எடுத்துட்டு என் செயின எடுத்துட்டு போயிட்டான். யாரும் இல்ல. படத்தோட வில்லன் தான். இதனால பாதிக்கப்பட்டது குஞ்சக்க போபனோட பொண்ணும் தான்னு." உடனே குஞ்சக்க போபன் வந்து அந்த பையன அடி அடின்னு அடிச்சு இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொன்னுறாரு. அது படத்தோட வில்லனுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, என் ஃப்ரெண்ட கொன்னவன பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சக்க போபன போட்டு தள்ளணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா குஞ்சக்க போபன் வந்து அந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடணும்னு நெனைக்கிறாரு. கடைசியில குஞ்சக்க போபன் வந்து வில்லனால கொலை செய்யப்படுறாரா? இல்ல அந்த 5 பேரையும் புடிச்சு லாக்கப்ல போடுறாரா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான்